Exam 3 பாருங்க. So that the horizontal force which can support a heavy mass on a smooth inclined plane of inclination alpha to the horizon can just sustain it in limiting equilibrium on a rough plane inclined to the horizon at an angle of alpha plus lambda, where lambda is the angle of friction. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் 2 இதோட ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதோட கண்டினியூஷன் தான் இது. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்க்ளைன்ட் பிளேனில் ஒரு பார்ட்டிக்கல் வச்சுருப்பாங்க. அதை வந்து லிமிட்டிங் ஈக்லிபிரியம் பொசிஷனில் கீப் அப் பண்ணுறதுக்கு க்யூன்னு ஒரு ஹரிஜென்டல் ஃபோர்ஸு ஹரிஜென்டல் பிளேனில் இருக்கும். அந்த இன்க்ளைன் பிளேன் வந்து ஹரிஜென்டலில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஆங்கிள் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் லேம்டாவையும் ஆட் பண்ணுறாங்க. இன்க்ளினேஷனில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போதும் இந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் மாறாது அப்படின்றாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஈக்லிபிரியம் பொசிஷனில் அந்த க்யூ வந்து அந்த பார்ட்டிக்கலை கீப் அப் பண்ணுது. அப்போ இருக்கும் போது அந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்க்ளினேஷனில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிரும், ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு இன்க்ரீஸ் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிக்கல் என்னாகும், மூவ்ஸ் டு டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்படி டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது அப்போ அந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கலை கீப் அப் பண்ணுற அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் ஆகட்டும், அப்போ அந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸு கேபிட்டல் கியூ ஆகட்டும், ஃபஸ்ட்டு இருந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸு கேபிட்டல் கியூ ஆகட்டும், இப்போ வந்திருக்க ஹரிஜென்டல் ஃபோர்ஸு கேபிட்டல் கியூ ஆகட்டும், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். கேபிட்டல் கியூ எந்த ரெண்டு சுச்சுவேஷனில் ஈக்குவல்னு சொல்லணும், ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேபிட்டல் கியூவும் அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் என்னவாக இருக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்ற அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் இருக்கும் போது அப்போ இருக்கக்கூடிய அந்த கியூ ஆகட்டும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். லிமிட்டிங் ஈக்லிபிரியத்துலேயும் சரி ஈக்லிபிரியத்துலேயும் சரி கேபிட்டல் கியூ போத் ஆர் சேம்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட்ஸு. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு ரெண்டு டயக்ராம் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு கேபிட்டல் கியூன்றது இன்க்ளினேஷன் ஆல்ஃபாவில் ஈக்லிபிரியம் பொசிஷனில் அந்த பார்ட்டிக்கலை கீப் அப் பண்ணுற ஃபோர்ஸாக இருக்குது. அதுதான் இந்த ஃபஸ்ட் டயக்ராம்னு சொல்லியிருப்பாங்க. இதே டயக்ராம் தான் ஃபிகர் 2லேயும் சொல்லியிருப்பாங்க. என்ன இருக்குன்னா, பார்ட்டிக்கல் இன்க்ளினேஷன் அந்த பிளேனில் இருக்கும், அதிலிருந்து நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆரும், அதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூஆர் இருக்கும். அதை ஈக்லிபிரியம் பொசிஷனில் கீப் அப் பண்ணுற ஹரிஜென்டல் ஃபோர்ஸு கேபிட்டல் கியூ இருக்கும். பார்ட்டிகளோட வெயிட்டு டவுன்வர்ட்ஸில் கேபிட்டல் டபிள்யூன்னு இருக்கும். அந்த ஹரிஜென்டல் லைனோட அந்த இன்க்ளைன் லைனில் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆல்ஃபா. அப்போ கரஸ்பாண்டிங்க 3 இடத்துல அந்த ஆல்ஃபா ஆங்கிள் போட்டிருப்பாங்க. சேம் ஆங்கிள் தான் அந்த டயக்ராமில் இருந்திருக்கும். என்ன காரணம்னா, ஏன்னா இதே ஆங்கிள் தான் கரஸ்பாண்டிங் அந்த டபிள்யூவில் அந்த லைனில் அந்த நார்மல் ரியாக்ஷனோட எக்ஸ்டென்ஷன் லைன்லேயும் மேக் பண்ணோம். அட் த சேம் டைம் அந்த இன்க்ளினேஷனில் அந்த ஹரிஜென்டல் லைனை ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் கேபிட்டல் கியூ மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் ஆல்ஃபான்னு தான் இருக்கும். வேணால் அந்த ஆங்கிள் செக்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட்டு. இப்போ ஆல்ஃபான்ற ஆங்கிளுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் லேம்டா. அதை ஆட் பண்ணும்போது அந்த இன்க்ளினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ளினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அதில் ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிற அந்த பார்ட்டிக்கல் கண்டிப்பாக என்னாகும், டவுன்வர்ட்ஸில் வந்துடும். அப்போ மூவ்ஸ் டு டவுன்வர்ட்ஸாக இருக்கும்போது அப்போ க்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற அந்த க்யூ என்னவாக தான் இருக்கணுமா, ஈக்குவலாக தான் இருக்குன்றாங்க. அந்த ஃபோர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஆங்கிளை மேக் பண்ணாலும் அப்படின்றாங்க. அதாவது ஹரிஜென்டல் ஃபோர்ஸு கேபிட்டல் கியூ இன்க்ளினேஷன் ஆல்ஃபா ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கும்போது என்ன ஃபோர்ஸோ, இந்த பார்ட்டிக்கல் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு அந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த பார்ட்டிக்கல் வந்து மோஸ்ட் டவுன்வர்ட்ஸாக இருக்கும்போதும் அப்போ அதை கீப் அப் பண்ணுற அந்த ஹரிஜென்டல் ஃபோர்ஸ் ஆகட்டும் ஃபோர்ஸில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது, போத் ஆர் சேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அதான் டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட்டு. இன் எக்ஸாம்பிள் 2ல் ஈக்குவேஷன் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கேபிட்டல் கியூக்கு ஒரு ரிலேஷன் ஒர்க் அப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 2ல் ஈக்குவேஷன் 3 லைன் எடுத்து பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் 3ல் q இன்ட்டு மியூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு w இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ காஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஈக்குவேஷனை இந்த இதில் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் 3 எழுதுறதா இருந்தால் எக்ஸாம்பிள் 2ல் அப் டு ஈக்குவேஷன் 3 வரை எழுதிட்டு தான் இந்த லைனுக்கு போகணும். சரிங்களா? இப்போ
சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 இன் எக்ஸாம்பிள் 2ல் இருந்து கேபிட்டல் Q எப்படி எழுதிக்கலாம்? கேபிட்டல் Q ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் 3ல் என்ன சொல்லியிருந்தாங்க? கேபிட்டல் Q இன்ட்டு மியூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு W இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ காஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் Q மட்டும் கீப் அப் பண்ணிட்டு ரிமைனிங் டைம் ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் Q எப்படி மாறிடும்னா W இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை Q இன்ட்டு மியூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு வரும். உங்கள் புக்கில் மிஸ்டேக்னா சீக்கன் ஆல்ஃபான்னு போட்டிருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் 1ல் இருக்குது பார்த்தீங்களா, அது சீக்கன் ஆல்ஃபா கிடையாது, காஸ் ஆல்ஃபா. தயவு செஞ்சு காஸ் ஆல்ஃபான்னு மாற்றிக்கோங்க. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு மியூன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதுக்கும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ரிலேஷன்? மியூக்கும் லாம்டாக்கு என்ன ரிலேஷன்? மியூ ஈக்குவல் டு டான் லாம்டா. அப்போ மியூ ஈக்குவல் டு டான் லாம்டா, டான் லாம்டாக்கு பதிலாக சைன் லாம்டா பை காஸ் லாம்டான்னு போடலாம். அப்போ மியூ எங்கெல்லாம் வருதோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர் 2 இடத்துல வருதுங்களா, அங்கே 2 இடத்துலையும் மியூக்கு பதிலாக சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டான்னு போடுங்க. அப்போ நெக்ஸ்ட் லைனில் ஈக்குவேஷன் 2ல் எப்படி வரும்னா, விச் இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் சைன் லாம்டா டிவைடட் பை காஸ் லாம்டா இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ எல்சிஎம் எடுத்து அதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது ஃபார்மேட் பார்க்க எப்படி இருக்குன்னா W இன்ட்டு சைன் A மைனஸ் பி டிவைடட் பை காஸ் A மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கும். சைன் A மைனஸ் பி ஃபார்முலானது சைன் A காஸ் பி மைனஸ் காஸ் A சைன் பி. இதே சைன் காஸ் A மைனஸ் பி ஃபார்முலானது காஸ் A காஸ் பி ப்ளஸ் சைன் A சைன் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஏக்கு பதில் ஆல்ஃபாவும் பிக்கு பதில் இங்கே லாம்டா இருக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணிங்கன்னா W இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் லாம்டா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் லாம்டான்னு வந்துடும். இதுதான் ஈக்குவேஷன் 2ல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். திஸ் gives the horizontal force capital Q which just keeps the weight W in limiting equilibrium on a rough plane of inclination alpha. capital Qன்றது என்னது? horizontal force. அது பார்ட்டிகல் என்ன செய்யுது? அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் ரஃப் பிளேனில் அந்த இன்க்ளினேஷன் வித் ஆல்ஃபாவோட மேக் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அதுதான் எங்கள் சென்டென்ஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் Q இது என்ன செய்யுதுன்னா இந்த வெயிட் W இருக்குது பார்த்தீங்களா, பார்ட்டிகளோட வெயிட்டை அதை லிமிட்டிங் ஈக்லிபிரியமாக ரஃப் இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கு. அந்த இன்க்ளினேஷன் என்னவா இருக்குது? மேக்கிங் ஆன் ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். லெட் capital Q1 be the horizontal force which keeps W in limiting equilibrium on a rough plane of inclination alpha plus lambda. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, Q1ன்றது ஹரிஜான்டல் ஃபோர்ஸாக எடுத்துக்கோங்க, Wன்றது லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் தான் இருக்குது. ரஃப் பிளேனில் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன செய்கிறாங்கன்னா ஆல்ஃபாக்கு பதில் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டான்னு மாற்றியாச்சு. இதை தான் Q1 எடுத்துக்காங்க. Q1ன்றது ஹரிஜான்டல் ஃபோர்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அது ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டாவை மாற்றுங்க. இப்போ Q ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், Q ஈக்குவேஷன் 2, அந்த ஈக்குவேஷன் 2க்கும் இப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள் Q1க்கும் என்ன வித்தியாசம்னா, Qவில் வந்து ஆல்ஃபான்னு இருந்துச்சு. இப்போ Q1ல் என்ன செய்றீங்கன்னா எங்கே ஆல்ஃபா வருதோ அந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா போடுங்க. அவ்வளோதான், பெரிய சேஞ்ச் கிடையாது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் லைன் பாருங்கள். Q1 can be got from Q by changing alpha into alpha plus lambdaன்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். இந்த ஸ்லைடில் பாருங்கள். therefore capital Q1 சிக்கல் எப்படி மாறிடும்? Qவில் உள்ள ஈக்குவேஷன் 2ல் ஆல்ஃபா பதில் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டான்னு போட்டிங்கன்னா அதுதான் கேபிட்டல் Q1 மாறும். அப்போ கேபிட்டல் Q1 சிக்கல் டு W இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா மைனஸ் லாம்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா மைனஸ் லாம்டான்னு வந்துடும். லாம்டா கேன்சல் ஆகிட்டு W சைன் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபான்னு வரும். சைன் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா என்னது? டான் ஆல்ஃபா. இது கேபிட்டல் Q1. இந்த கேபிட்டல் Q1ன்ற ஃபோர்ஸ் என்னது? இன்க்ளினேஷனில் என்ன இருக்குது? ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டாவாக இருக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் தான் இந்த கேபிட்டல் Q1. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கேபிட்டல் Q பாருங்கள். நெக்ஸ்ட் லைனில் லெட் கேபிட்டல் Q டு பி தி ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் விச் கீப்ஸ் W இன் ஈக்லிபிரியம் ஆன் ஏ ஸ்மூத் பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா. என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் Qன்றது ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஈக்லிபிரியத்தில் W கீப் பண்ணுது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் என்ன வரட்டும்? ஈக்லிபிரியமாகவே இருக்குது. அப்போ ஈக்லிபிரியமாக இருக்குன்னா ஸ்மூத் பிளேனில் தான் அந்த பார்ட்டிகல் இருக்க போகுது. அப்போ ஸ்மூத் பிளேனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். ஈக்லிபிரியம் பொசிஷனில் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட டெஃபினிஷன்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஈக்லிபிரியமில் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மீஸ் ஈக்குவல் டு 0 சொன்னது புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த இடத்துல பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க போகுது. ரெஸ்ட் பொசிஷன்றப்போ உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காதுல்ல. ஆக்சுவலாக இப்போ ஒரு திங்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணும் போதோ ஒரு ஸ்லோப்பில் ஒரு மூவ் பண்ணும் போதோ உங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷனே இருக்க போகுது. ஓகேங்களா? பார்ட்டிக்கலே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு எது ஃப்ரிக்ஷன்?
அப்போ ஃப்ரிக்ஷனுக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போ ஃப்ரிக்ஷன் வேலை கிடையாதுன்னா ஃப்ரிக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது மியூஆர் அது இருக்காது. அது எப்போ இருக்காதுன்னா மியூ ஈக்குவல் டு 0 இருந்தால் இருக்காது. அது ஆல்ரெடி நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேயே படிச்சிருப்போம். இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. லெட் Q2 be the horizontal force which keeps W in equilibrium on a smooth plane of inclination alpha. இப்போ Q2 can be got from the value of Q gives in by putting mu equal to 0. ஏன் mu equal to 0 போகிறாங்கன்னா ஈக்லிபிரியம் பொசிஷனில் ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஈக்லிபிரியம் பொசிஷன் என்ன அர்த்தம், எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது. பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு வேலை கிடையாது. அப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் mu equal to 0 இருக்கும். அப்போ mu equal to 0ன்றது உங்கள் ஈக்குவேஷன் 2 இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தில். அதில் கேபிட்டல் Qக்கு பதில் கேபிட்டல் Q2ன்னு போட்டுட்டு எங்கே மியூ வருதோ அங்கே மியூக்கு பதில் 0 போடணும். ஓகேங்களா, அதை ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. இதே ப்ராப்ளத்தில் ஈக்குவேஷன் 1ல் மியூ இருக்கும், அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ஈக்குவேஷன் 1லையும் டினாமினேட்டரில் சீக்கன் ஆல்ஃபான் இருக்கும். அது ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருக்கேன், காஸ் ஆல்ஃபான்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் மியூக்கு பதில் 0 போடுங்க, Qக்கு பதில் Q2 போடுங்க. அப்போ எப்படி மாறிடும்னா Q2 equal to W sin alpha divided by cos alphaன்னு வரும். அப்போ sin by cos என்னது tan. அப்போ Q2 equal to W tan alpha. இது ஈக்குவேஷன் 4. இப்போ Q1 ஆகட்டும் Q2 ஆகட்டும் ரெண்டு ஹரிஜானல் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது, ஹரிஜானல் ஃபோர்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதை தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். Q1க்கு என்ன ரிலேஷன், Q1ன்றது என்னது லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டாவாக இருக்கும்போது அந்த ஹரிஜானல் ஃபோர்ஸு. Q2ன்றது என்னது லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் அந்த பார்ட்டிக்கல் ஈக்லிபிரியம் வெயிட்லேயே கீப்பப் பண்ணக்கூடிய அந்த ஹரிஜான்டல் ஃபோர்ஸு. ஓகேங்களா, அப்போ வந்து மியூ 0 இருக்கனால அப்போ கிடைக்கிறது தான் இந்த Q2. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதை தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை கன்க்ளூட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். எ பார்ட்டிக்கல் இஸ் பிளேஸ்ட் ஆன் எ ரஃப் பிளேன் whose inclination to the horizon is alpha. அதாவது ரஃப் பிளேனில் பார்ட்டிக்கலை கீப்பப் பண்ணுறாங்க. அந்த ஹோஸ் இன்க்ளினேஷன் டு தி ஹரிஜான்டல்னா அந்த இன்க்ளினேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் சைடு அது வந்து ஒரு டியூப் ஷேப்பில் இருக்குது. அது மேலே தான் அந்த பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த ஹரிஜான்டல் அந்த இன்க்ளினேஷன் அந்த ஸ்லோப் வந்து ஹரிஜான்டலில் இன்க்ளினேஷனில் ஏற்படக்கூடிய அந்த ஆங்கிளை தான் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அண்ட் இஸ் ஆக்டட் அப்பான் பை ஃபோர்ஸு கேபிட்டல் V. அந்த Bன்ற ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஆக்ட் ஆக போகுது. அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமான மூவ் ஆகும், இல்லை மூவ் வந்து கொஞ்சம் ரெடியூசபிள் ஆச்சுன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இருக்க போகுது. ஓகேங்களா, இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்டிங் பேரலல் டு த பிளேன். ஓகேங்களா, அந்த Pன்ற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன இருக்குன்னா இந்த பேரலுக்கு ஆக்டிங் பேரலல் டு த பிளேனுக்கு அது பேரலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் எ டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் பீட்டா. அந்த Pன்ற ஃபோர்ஸு மேக்கிங் அன் ஆங்கிள் பீட்டா வித் தி லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் இன் தி பிளேன். அந்த பிளேனில் சென்டரில் ஆக்சுவலாக அந்த பிளேன்றது இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா BCDEன்றது அந்த ரஃப் இன்க்ளைன் பிளேனு. ஓகேங்களா, அதில் வந்து அந்த ஸ்லோப் சைடை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் M என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் கேபிட்டல் Aன்றது அந்த பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் எதை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுதுன்னா அந்த Pன்ற ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் மூவ் ஆகுது. அந்த Pன்ற ஃபோர்ஸ் வந்து அந்த பிளேன்லேயே மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் இருக்கக்கூடிய அந்த பிளேனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்லோப் இஸ் நத்திங் பட் எல்லுன்னு ஒரு லைன் இருக்கும் பாருங்கள். பார்ட்டிக்கல் ஏக்கும் அந்த எல்லுக்கும் அந்த லைன் நேராக இருக்குங்களா, அந்த லைன் வந்து எதில் இருக்குது, அந்த பிளேன் மேலே இருக்குது. அதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் ஆஃப் தட் பிளேனு. அதில் அந்த Pன்ற ஃபோர்ஸு மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளில் தான் அங்கே பீட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பி மியூ அண்டு த ஈக்லிபிரியம் பி லிமிட்டிங். ஆல்ரெடி நமக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது மியூ அண்டு ஈக்லிபிரியம் பி லிமிட்டிங். அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியமாக இருந்தால் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனே வரப்போகுது. இப்போ என்னென்னா ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பாடி வில் பிகின் டு மூவ். எந்த டைரக்ஷனில் எந்த ஆங்கிளில் இந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆக தொடங்கும். ஆக்சுவலாக அது லிமிட்டிங் பார்ட்டிகல் வந்துன்றப்ப லிமிட்டிங் ஈக்லிபிரியமில் தான் இருக்க போகுது. ஏன்னா Pன்ற ஃபோர்ஸு அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸு தான் அந்த இன்க்ளினேஷனில் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகாமல் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஒரு சர்டன் டைரக்ஷனில் அதை நம்ம
அந்த பார்ட்டிக்கல் அந்த சர்டன் டைரெக்ஷனில் அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எந்த டைரெக்ஷனில் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுன்றாங்க. ஆங்கிள் இந்த இடத்துல டைரெக்ஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். மேக்னிடியூடுனா அந்த ஃபோர்ஸு, டைரெக்ஷன்றது ஆங்கிள். ஓகேங்களா, இங்கே ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அது எந்த ஆங்கிளில் அந்த பார்ட்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு 30 டிகிரி ஸ்லோப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் வச்சுக்கோங்களேன். 30 டிகிரி ஒரு ஸ்லோப்பு, அது சென்டரில் ஒரு பார்ட்டிக்கலை வச்சுருக்கீங்க. அதை கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நம்ம மூவ் ஆகாமல் மேலே தள்ளாமலையோ இல்லை கீழே இறக்காமலையோ நம்ம என்ன செய்யலாம், கீப்பப் பண்ணலாம் ஒரு ஃபோர்ஸை. இப்போ ஆங்கிளை வந்து நான் 90 டிகிரின்னு மாற்றிட்டேன். அதே ஃபோர்ஸ் அந்த 90 டிகிரியில் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யாது. பார்ட்டிக்கல் வந்து மேலே மூவ் ஆகி போகணும், இல்லை டவுன் ஆகி வரணும். மேக்ஸிமம் டவுன் ஆகி தான் வரும். அப்போ வெயிட்டான பார்ட்டிகள் அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த வெயிட்டை பொறுத்து அந்த மாதிரி மாறுறது பேர் தான் லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ எந்த ஆங்கிள், அந்த ஆங்கிளில் அந்த பார்ட்டிகள் வந்து மூவ் ஆக போகுது, அந்த ஆங்கிள் என்ன, அந்த ஆங்கிள் இஸ் நத்திங் பட் டைரெக்ஷன். ஓகேங்களா, இங்கே டைரெக்ஷன் சொல்கிறது ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொன்ன எல்லாமே அந்த டயக்ராமில் இருக்கும் பாருங்கள். 2 பிளேன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஒரு பிளேன் தான் தெரியும். அந்த பிளேன் தான் BCDE. அது வந்து ஒரு பிளேன். அது ஒரு ஸ்லேட்டுன்னு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்லேட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டு தரையில் அந்த ஸ்லேட்டை வச்சிங்கன்னா அந்த ஸ்லேட் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த BCDEன்ற ரஃப் பிளேன். நம்ம வீட்டு தரை இருக்குது பாருங்கள், அந்த தரை தான் ஹரிஜாண்டல் பிளேன். ஓகேங்களா, இதில் அந்த இது வச்சுருக்காங்க. அந்த ஹரிஜாண்டல் பிளேன் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஆல்ஃபான்னு போட்டு எழுதியிருப்பாங்க பாருங்கள். அந்த BEன்னு ஒரு லைன் இருக்குது பாருங்கள். BEன்ற லைனில் ஆல்ஃபான்னு ஒரு ஆங்கிள் இருக்கா, அந்த ஆங்கிள் தான் அந்த ஸ்லேட்டுக்கும் அந்த தரைக்குமான ஆங்கிள். இந்த இடத்துல ரஃப் லைனுக்கும் ஹரிஜாண்டல் பிளேனுக்கான ஆங்கிள் தான் அந்த ஆல்ஃபா. அதே அந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் கரஸ்பாண்டிங்காக ஒரு லைன் கிராஸ் ஆகி போகுது பாருங்களேன், ஹரிஜாண்டல் பிளேனோட லைன். அது பேரலல் லைன் டு எம்என்னாக இருக்கும் பாருங்கள். அந்த எம்என் லைன் ஆகட்டும், இந்த BEன்ற லைன் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஹரிஜாண்டல் லைன் இருக்கு பாருங்கள், அந்த லைன் ஆகட்டும், ரெண்டுமே என்ன இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் அந்த இடத்துல பேரலன்ற ஒரு வேர்டு வந்திருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம எந்த ஆங்கிளில் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆக போகிறதோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதோட டயக்ராமோட தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். கொஸ்டினில் கொடுத்த கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்யூஷன் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். கொஸ்டினில் உள்ள சொல்யூஷன்ஸை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், let BCDE be the rough plane meeting the horizontal plane in the line BC. ஆக்சுவலாக அந்த BCDEன்ற பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து ஹரிஜாண்டல் பிளேனில் எந்த லைனில் மீட் பண்ணுது, BCன்ற லைனில் மீட் பண்ணுது. ஏன்னா ரஃப் லைனில் நீங்கள் கீழே வைக்கும் போது அந்த தரையில் உள்ள அந்த ஹரிஜாண்டல் பிளேன்லேயே அது டச் ஆகும். அப்போ ஹரிஜாண்டல் லைனில் உள்ள அந்த லைனும் ரஃப் லைனில் உள்ள லைனும் சேமாக தான் இருக்க போகுது. BCன்றது ஆல்மோஸ்ட் ஹரிஜாண்டல்லையும் இருக்கும், அந்த ரஃப் லைனில் இருக்க தான் போகுது. அதனால தான் அங்கே BCன்ற லைனில் தான் அது டச் ஆகுது அந்த ஹரிஜாண்டல் பிளேனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அந்த ரஃப் பிளேனோட ஆங்கிள் ஆகட்டும் ஹரிஜாண்டல் பிளேனோட ஆகட்டும், ரெண்டு மேப் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. த ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ் பீயிங் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் இது பாருங்கள், கேபிட்டல் A is the particle and AL is the greatest slope through capital A. இப்போ அந்த ரஃப் லைனில் எந்த சைடு ஸ்லோப் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பாக இருக்கும், நத்திங் பட் நான் அதை சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சென்டர் பொசிஷனில் தான் சொல்ல போகிறீங்க. அதனால தான் இவங்களும் சென்டர் பொசிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த BCன்ற அந்த ஹரிஜாண்டல் லைனில் சென்டரில் எல்லுன்னு ஒரு பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா பார்ட்டிகல் A இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இந்த எல்லுன்ற இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன், அது அந்த டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் பர்பண்டிகுலர், நாட் பர்பண்டிகுலர், இட்ஸ் லைக் எ ஸ்லோப். ஓகேங்களா, அந்த லைனில் தான் அந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ அதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகேங்களா, சொன்னது புரிஞ்சுங்களா. அந்த ஈவன் எம்ன்ற லைனில் பாருங்களேன், ஆறுன்றது அந்த நார்மல் ரியாக்ஷன் ஏன்ற பார்ட்டிக்கல். நல்லா கவனிங்க, எம்என்ல அந்த ஏன்ற பார்ட்டிக்கல் இருக்குது. அப்போ அதே எம்ன்றது அந்த ஏஎல்ல அந்த ஸ்லோப்பில் இருந்துச்சுன்னா, ஏன்ற இடத்துல பார்ட்டிக்கல் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, அப்போ அந்த ஏஎல்ல வரக்கூடிய அந்த ஆங்கிள் அது எதை டிபெண்ட் பண்ணும், கேபிட்டல் P டிபெண்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா கேபிட்டல் P என்ன செய்யுது, பார்ட்டிக்கலை வந்து மூவ் பண்ண விடாமல் கீப் அப் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. ஓகேங்களா, அப்போ எந்த ஆங்கிளில் அந்த கேபிட்டல் P யூஸ்லெஸ் இல்லாமல் அந்த கேபிட்டல் அந்த பார்ட்டிக்கலை மூவ் பண்ண வைக்க போகுது. ஓகேங்களா, அந்த ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே, ரைட், பார்க்கலாம். பாருங்கள், A is the particle and AL is the line of greatest slope through capital A. The forces acting on the particle are. இப்போ அந்த பார்ட்டிக்கல் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆக போகுதுன்னு பாருங்கள். ஏவை டிபெண்ட் பண்ணி எத்தனை ஃபோர்ஸ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
இட்ஸ் வெயிட் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸு தான். அதோட வெயிட் ஆல்ரெடி சொன்னதான், வெயிட் எப்பயுமே என்ன இருக்கும், பார்ட்டிகளோட வெயிட்டு கீழே தான் புல் பண்ணி இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிடேஷனோட பொறுத்து. அப்போ இட்ஸ் வெயிட் டபிள்யூ ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். சைன் டவுன் பாருங்கள், த நார்மல் ரியாக்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான். பார்ட்டிகளோட நார்மல் ரியாக்ஷன் வரும்போது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் இருக்க போது அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கும். இது ஆப்வியஸாக இந்த வரையும் நம்ம படித்த ஃப்ரிக்ஷனில் உள்ள ஜென்ரல் கான்செப்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், த ஃபோர்ஸ் கேபிட்டல் பி ஆக்டிங் இன் த பிளேன் இன் எ டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் பீட்டா வித் எல்ஏ. இது ஆல்ரெடி கொஸ்டினே கொடுத்துருந்தாங்க. அந்த பின்ற ஃபோர்ஸ் என்ன செய்யும், ஏஎல்ன்ற லைன் ஆர் எல்ஏன்ற லைனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, எல்லாம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் மியூ ஆர் ஆக்டிங் இன் த பிளேன். ஏன்னா அந்த மியூ ஆர்ன்றது என்னது, ஃப்ரிக்ஷனல் தானே. ஏன்னா பார்ட்டிகள் வந்து மூவ் ஆகும் போது அப்போ ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் மியூ ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன்றது என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தானே. கேபிட்டல் எஃப்னு படிச்சிருப்பீங்க. கேபிட்டல் எஃப் எப்படி சொல்லுவீங்க, மியூ ஆர்னு சொல்லுவீங்க. மியூன்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஆர்ன்றது நார்மல் ரியாக்ஷன். இது ரெண்டு சேர்ந்தது தான் அந்த ஃப்ரிக்ஷன். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்லைடில் டயக்ராம் பாருங்கள். இது எதை டிபெண்ட் பண்ணின டயக்ராம்னா, ஏன்ற பார்ட்டிக்கலில் வெயிட்டும் அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷனும் அப்புறம் அந்த ஸ்லோப்பு இதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸான டயக்ராம் தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ ஆறுன்ற அந்த ஃபோர்ஸ் இருக்கிற அந்த ஹரிஜான்டல் லைன் ஆகட்டும், வெர்டிக்கல் லைன் ஏஎல் ஆகட்டும், இதோட கரஸ்பாண்டிங் ரிசல்டன்ட்டு தான் அந்த ஃபோர்ஸ் டபிள்யூ. இப்போ இந்த டபிள்யூ வந்து ஹரிஜான்டல் ஷேப்பில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா எதை வச்சு மெஷர் பண்ணி எழுதிப்போம்னா, அந்த பிஇன்ற சைடு ரஃப் லைன் இருக்கு பாருங்கள். ரஃப் லைன் வந்து ஹரிஜான்டல் பிளேனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. இதை தான் நம்ம ப்ராப்ளம் 2லையும் படிச்சிருப்போம். ஓகேங்களா, ப்ராப்ளம் 2ல் ஆல்ஃபான்னு படிச்சிருந்தோமா, அதே ஆங்கிள் தான் இந்த ப்ராப்ளத்துக்கும். ஓகேங்களா, அங்கேயும் டபிள்யூவில் அந்த ஆருக்கு ஆப்போசிட்டில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு கூட போட்டு அதுலேயும் வரைஞ்சிருப்போம். இந்த டயக்ராமும் அதை டிபெண்ட் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் வரைஞ்சிருப்போம். ஓகே ரைட்டு. இப்போ டபிள்யூ ரிசல்டன்ட் அந்த ஹரிஜான்டல் லைனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ ஃபார்முலா படி நீங்கள் காஸ் ஆல்ஃபா சீக்வல்ட்டு என்ன வரப்போகுது, ஆர் பை டபிள்யூன்னு வரப்போகுது. அப்போ ஆர் சீக்வல்ட்டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. இது ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருப்போம். இங்கேயும் அதே சேம் கண்டிஷன்ஸ் தான். அண்டு அப்போ ஹரிஜான்டல் சைடில் டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸும், வெர்டிக்கல் அந்த இங்கே இந்த இடத்துல வெர்டிக்கல் ஏஎல்ன்ற அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு வரும். ஆறுன்றது ஹரிஜான்டல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ ஹரிஜான்டல் என்ன ஃபோர்ஸ் வந்துருக்கு, டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அப்போ ரெண்டுமே சேம் தான். ஆர் சீக்வல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அண்ட் தென் டபிள்யூ சைன் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸு ஏஎன்ற லைனில் ஆக்ட் ஆகும். இதை தான் இங்கே தியரியில் நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். The weight W can be resolved into two components, namely W sin alpha acting in the plane along AL and W cos alpha perpendicular to the inclined plane. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த வெயிட் டபிள்யூ கேன் பி ரிசால்வ் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸை அதை ரிசால்வ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அந்த டபிள்யூன்றது எந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வெயிட் டபிள்யூ கேன் பி ரிசால்வ் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸ், நேம்லி என்ன கொடுக்கும், டபிள்யூ சைன் ஆல்ஃபா டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு கொடுக்கும்போது டபிள்யூ சைன் ஆல்ஃபான்றது எந்த லைனில் வரப்போது, ஏஎல்ல. டபிள்யூ காஸ் ஆல்ஃபா இதில் வரப்போது ஹரிஜான்டல் லைனில். ஓகேங்களா, ஹரிஜான்டல் லைன்றப்போ இங்கே நம்ம ப்ரீவியஸ் டயக்ராமில் சொல்லும்போது ஹரிஜான்டல் லைன், இப்போ இந்த ஸ்லைடுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லும்போது ஹரிஜான்டல் லைன் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அது என்னது கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு த பார்ட்டிக்கல்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சொல்யூஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது அதில் செகண்ட் கண்டிஷனாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்றது என்னவா இருக்க போது, பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன் பிளேன். ஆர் அந்த இன்க்ளைன் பிளேன் தான் அந்த பார்ட்டிகல் இருக்குது. பார்ட்டிகல் மேலே அந்த இடத்துல இன்க்ளைன் பிளேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் பாருங்களேன், ரிசால்விங் த ஃபோர்ஸஸ் பெர்பெண்டிகுலர் டு தட் இன்க்ளைன் பிளேன் தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேண்டியது இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் டபிள்யூ சைன் ஆல்ஃபான்றது ஏஎன்ற லைனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம இதில் சொல்ல வேண்டியது லைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், the particle will tend to move in the direction given by the resultant of two forces B along AK and W sin alpha along AL. Let it move along AN at an angle theta to AL. அது வரையும் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டிகல் இருக்குல்ல அது மூவ் ஆக போகுது.
எதை வச்சு மூவ் ஆக போகுதுன்னா இந்த இடத்துல பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது பாருங்கள், அதுதான் ரிசல்டன்ட். எதோட ரிசல்டன்ட்னா இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று பின்ற ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து டபிள்யூ சைன் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸு. அந்த பின்ற ஃபோர்ஸ் வந்து ஏகேன்ற லைன்லேயும் டபிள்யூ சைன் ஆல்ஃபா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎன்ற லைன்லேயும் மூவ் ஆகும். இந்த 2 ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பார்ட்டிக்கல் மூவ் பண்ணுற சைடு தான் ஏஎன்ற சைடு. இந்த ஏஎன்ற ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, எதனால் கிடைச்ச ரிசல்டன்ட்டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா பின்ற 2 ஃபோர்ஸால் கிடைச்ச ரிசல்டன்ட்டு இந்த ஏஎன். இந்த ஏஎன் வந்து ஹரிஜென்டராக இருக்கக்கூடிய, அதுக்கு ஹரிஜென்டராக இருக்கக்கூடிய அந்த ஏஎல்ன்ற அந்த லைனில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் டீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டயக்ராம் பாருங்கள், இல்லைனா இதே தியரிக்கு நெக்ஸ்ட் இதில் நான் டயக்ராம் சொல்லியிருப்பேன், அப்போ நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். தென் ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஆல்ரெடி சொன்னது தான். ஏஎனில் வந்து பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா ஏஎனோட ஆப்போசிட் என்னது ஏஎம். ஓகேங்களா, அப்போ ஏஎம் சைடு தான் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு ஒர்க் ஆகிட்ட போகுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இதிலே கொடுத்துருந்தாங்களே டயக்ராமில், ஜென்ரல் டயக்ராமில். நெக்ஸ்ட்டு நான் ஒரு காமன் டயக்ராம் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜென்ரல் டயக்ராமில் ஏஎம்ன்ற சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு மியூ ஆர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ பார்ட்டிக்கல் மூவ் ஆக போகுது. அப்போ ஈக்லிபிரியம்ன்றது என்ன மாறிடும், லிமிட்டிங் ஈக்லிபிரியமாக மாறிடும். லிமிட்டிங் ஈக்லிபிரியம் இஸ் நத்திங் பட் என்ன இருக்க போகுது, அந்த பார்ட்டிக்கல் மூவிங்கில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ன்றது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், த ஃபோர்ஸஸ் பி மியூ ஆர் அண்ட் டபிள்யூ சைன் ஆல்ஃபா ஆக்ட் அட் ஏ இன் தி இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் கீப் தி பார்ட்டிக்கல் அட் ரெஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற ஃபோர்ஸும் டபிள்யூ சைன் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த மியூஆர்ன்றது எப்படி வந்தது, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஏஎனில் மூவ் ஆகும்போது ஏஎம் சைடு வந்து இந்த மியூஆர்ன்ற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்க போகுது. இதுவும் என்ன இருக்க போகுது, டுவர்ட்ஸ் ஏலேருந்து டிபெண்ட் பண்ணி ஏஎம்ன்ற லைனில் தான் மூவ் ஆக போகுது. அப்போ ஏன்ற பாயிண்ட்லேயே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பி, டபிள்யூ சைன் ஆல்ஃபா, மியூஆர்னு 3 ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரையாங்கல் லாவை யூஸ் பண்ணலாம். அதை வச்சு லாமஸ் தியரத்துக்கு கொண்டு போய் அந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை நெக்ஸ்ட்டில் இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் இதில் டயக்ராம் பாருங்கள். இங்கே டயக்ராம் பாருங்கள், ஏன்ற பாயிண்ட்லேருந்து 2 ஃபோர்ஸ் இருக்குங்களா, டபிள்யூ சைன் ஆல்ஃபா பின்ற ஃபோர்ஸு. டபிள்யூ சைன் ஆல்ஃபா ஹரிஜென்டல் லைனில் ஏஎன்ற லைனில் இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏகேன்ற லைனில் கேபிட்டல் பின்ற ஃபோர்ஸ் ஆகிட்டு வந்து ஜென்ரல் டயக்ராமில் சொல்லியிருந்தோம் ஃபிகர் 11. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, அதுதான் அதோட ரிசல்டன்ட். எதோட ரிசல்டன்ட், டபிள்யூ சைன் ஆல்ஃபா பியோட ரிசல்டன்ட் தான் அந்த ஏஎன்ற லைனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. அந்த ஏஎன்ற லைன் வந்து ஏஎல்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது, டீட்டா. அது கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, நாமளும் இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட்டிக்கல் வந்து ஏஎன் லைனில் மூவ் ஆச்சுன்னா அதோட ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்ன்றப்ப அதே லைனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் மியூஆர். அது எந்த லைனில் மூவ் ஆகுதுன்னா ஏஎம்ன்ற லைனில் மூவ் ஆகுது. அதுதான் அங்கே டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபிகர் 2. இப்போ வந்து நம்ம எது எடுத்துக்க போகிறோம்னா, அப்போ 3 ஃபோர்ஸ் வருதுங்களா, கேபிட்டல் ஏலேருந்து என்னென்ன ஃபோர்ஸு, கேபிட்டல் பி, மியூஆர் அண்டு டபிள்யூ சைன் ஆல்ஃபான் இருக்கு பாருங்கள். இந்த 3 ஃபோர்ஸை வச்சு தான் ட்ரையாங்கிள் லாவை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் டயக்ராம் சொல்லியிருப்போம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏவை டிபெண்ட் பண்ணி அந்த 3 ஃபோர்ஸ் மட்டும் எழுதியிருக்கோமான்னு பாருங்கள். ஏவை டிபெண்ட் பண்ணி என்னென்ன லைன், ஏகே, ஏஎம், ஏஎல்னு எழுதியிருப்போம். ஏகேல என்ன ஃபோர்ஸு, பின்ற ஃபோர்ஸு. ஏஎம்மில் மியூஆர், ஏஎல்ல டபிள்யூ சைன் ஆல்ஃபா. இப்போ ஆங்கிள் பார்க்கலாமா, என்னென்ன ஆங்கிள் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்து எம்ஏஎல் ஆங்கிள், அப்புறம் எல்ஏகே ஆங்கிள், அப்புறம் கேஏஎம் ஆங்கிள். இந்த 3 ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கிள் வந்து எம்ஏஎல் என்ன இருக்குன்னா 180 டிகிரி மைனஸ் டீட்டா. இது ஆப்வியஸாக தெரியும். என்ன காரணம்னா, அந்த இதுக்கு ப்ரீவியஸில் ஒரு ஸ்லைடில் உள்ள டயக்ராம் ஃபிகர் 2ல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஏஎன்ற லைன் வந்து ஏஎல்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டான்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த இது வந்து மொத்தமாக எம்ஏஎன்ன்ற ஸ்ட்ரைட் லைனு. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180. ஆல்ரெடி ஏஎன் டு ஏஎல்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டா. அப்போ ரிமைனிங் உள்ள எம்ஏஎல்னு இருக்கும்போது 180 மைனஸ் டீட்டா தானே. அதனால் எம்ஏஎலோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் டீட்டா. ஓகே, ரைட்டு. இப்போ ஏகேக்கும் ஏஎல்லுக்கான ஆங்கிள் என்னது, ஆல்ரெடி சொல்லிட்டோம். பின்ற ஃபோர்ஸு ஏஎல்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ பின்ற ஃபோர்ஸு ஏகேல இருக்குது, ஏஎல்லுக்கு மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன இருக்கும்போது பீட்டா. அதை டினோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஃபோர்ஸு கேஏஎம் பார்க்கணும். இந்த ஃபிகர் 11 டயக்ராமில் பாருங்களேன், அதில் இந்த பின்ற ஃபோர்ஸு ஏஎலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு இருக்கும். அண்டு அந்த ஏஎல்ன்றது
அந்த ஏஎம்மில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் டீட்டான்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு ஃபிகர் 11 இருக்கும். அப்போ டேரெக்டாகவே நீங்கள் எழுதினாலும் என்ன செஞ்சிடலாம், இது டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். இப்போ ஆங்கிள்லாம் மெஷர் பண்ணிட்டோமா, ஃபோர்ஸஸையும் மெஷர் பண்ணிட்டோமா. ட்ரையாங்கிள் லா படி லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ண என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸு மற்ற 2 ஃபோர்ஸோட சைனோட ஆங்கிளுக்கு ப்ரொப்போஷனலாக இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, பீன்ற ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதோட ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் என்னது 180 டிகிரி மைனஸ் டீட்டா. அந்த 180 டிகிரி மைனஸ் டீட்டாவுக்கு நீங்கள் சைன் போட்டால் போதும். அதை ப்ரொப்போஷனல் எழுதணும். ப்ரொப்போஷன் மீன்ஸ் டிவைடர் பையில் எழுதணும். பி டிவைடர் பை சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் டீட்டா. அதான் எழுதியிருப்பாங்க பாருங்கள் கீழே, பை லாமிஸ் தியரம் பி டிவைடர் பை சைன் 180 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு, இப்போ மியூஆருக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் என்னது பீட்டா. அப்போ மியூஆர் டிவைடர் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு, அடுத்து டபிள்யூ சைன் ஆல்ஃபா. டபிள்யூ சைன் ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள என்னது சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு வரப்போகுது. அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பி டிவைடர் பை சைன் 180 மைனஸ் டிகிரி 180 மைனஸ் டீட்டா இருப்பாங்க. சைன் 180 மைனஸ் டீட்டானது சைன் டீட்டா. அப்போ இந்த லாமிஸ் தியரம் எப்படி மாறிடும், பி பை சைன் டீட்டா ஈக்குவல் டு மியூஆர் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா டிவைடர் பை சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு மாறிடும். இதை தான் உங்கள் புக்கில் சொல்யூஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். ஸ்லைடில் the forces P, mu, R, W, sin alpha, 3 forces acting at A in the inclined plane to keep the particle at rest position வைக்க போகுது. இது with respect to triangular forces கான்செப்ட் படி. அப்போ triangular forces கான்செப்ட் படி நம்ம என்ன செய்யலாம், லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். அப்போ லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ தான் சொன்னமே அந்த ஃபிகர் 3 டயக்ராம் வச்சு P டிவைடர் பை என்ன வந்துடும், சைன் டீட்டா ஈக்குவல் டு மியூஆர் டிவைடர் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா டிவைடர் பை சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த லாமிஸ் தியரத்தில் லாஸ்ட் 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, 3 டேர்மில் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டா அப்படி எழுதிக்கலாம், டபிள்யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா டிவைடர் பை மியூஆர்னு எழுதலாம். ஓகே, ஆறுன்றது ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ ஆருக்கு பதிலாக டபிள்யூ காஸ் ஆல்ஃபா போடுங்க. அப்போ டபிள்யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா டிவைடர் பை மியூ இன்ட்டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வரும். டபிள்யூ கேன்சல் ஆகிரும். சைன் பை காஸ் என்னது டேனு. அப்போ சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா டிவைடர் பை மியூ. இங்கே இருக்கக்கூடிய அந்த டீட்டா ப்ளஸ் பீட்டான்ற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள் தான் என்ன செய்யும்னா அந்த பார்ட்டிக்கலை மூவ் பண்ண வைக்கக்கூடிய ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் டைரக்ஷன். ஓகேங்களா, டீட்டா ப்ளஸ் பீட்டாக்கு பேர் தான் என்னது, டைரக்ஷன். நம்ம டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, சைன் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பீட்டான்னு எழுதினாலே போதும். ஓகேங்களா, அதுதான் கீழே லைனில் கொடுத்துருப்பாங்க. ஹென்ஸ் த பார்ட்டிக்கல் வில் பிகின் டு மூவ் இன் த டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் டீட்டா கிவன் பை 2 வித் தி லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப். அந்த டீட்டான்ற ஆங்கிள் அந்த ஃப்ரிக்ஷனல் அந்த பீன்ற ஃபோர்ஸு கீழே பண்ணுவாங்க ஈக்குலிபிரியம், அது மேக் பண்ணக்கூடிய பீட்டாவோட சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் ரெக்யர்டு டைரக்ஷனாக இருக்க போகுது. அந்த டைரக்ஷனோட மெஷர்மெண்ட்டு தான் அந்த ஈக்குவேஷன் 2ல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள்.